ஆபத்து. என்ன ஆபத்து? பழைய ஆபீசர் கோயிங், புது ஆபீசர் கம்மிங். என்ன புது ஆபீசர் வர்றானா? ஆமா, இனிமே நம்ம நட்டெல்லாம் கலண்டுரும். நேத்து தானையா பழைய ஆபீசருக்கு பணம் விருந்தெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்காக நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த புது ஆபீசரையும் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். அப்பதான் நம்ம பில் எல்லாம் பாஸ் ஆகும். கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட மா முனிவர்கள் வந்தாலும் மன்மத ராஜாக்கள் ஆக்கிர மாட்டோம். அவனுக்காக கோழியும் அமுத்துவோம், அவனையும் அமுத்துவோம். அதையே அங்க முடிவு உடனே ஏற்பாடு பண்ணு. வாங்க வாங்க. நன்றி. நிறுத்துங்க. எதுக்கு கட்டி மேல வாசிக்கிறீங்க? இவர் என்ன இவருக்கு தாலியா கட்டுறாரு? சரி சரி, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. ஆபீசர் ரொம்ப டயர்டா வந்திருக்காரு, அவர் ரெஸ்ட் எடுக்கணும். வாயில வச்சு வாச்சா வந்துருவீங்களே. நீங்க இந்த ஊருக்கு ஆபீசரா வந்ததை பத்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் உங்களை காக்கா பிடிக்கிறோம்னு சொல்றீங்க. அது இல்லங்க. காக்கா காக்கா கால்ரா கால்ரா. என்ன இவரு கால்ரா கால்ராங்கிறாரு? அடாடே, ஆபீசர் காலை என் பையன் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் கால்ரா கால்ரான்னு கத்தி இருக்காரு. என்ன காலை? என்ன சுத்தம் முத்தம் பாக்குறீங்க? எல்லாம் இவரே சம்பாதிச்சுதான் சேர்மன் ஆனதுக்கு அப்புறம். ஆமா. இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. விருந்து மருந்தெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். இங்க வேண்டாம், ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வச்சுக்கோ, அங்க கூட்டிட்டு போ. ஆபீசர் முதல்ல இப்படிதாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு. போட்டு அமுத்துறா. அவர்தான் கால்ரா கால்ரா முதல்ல கத்திட்டு இருக்காருல. அப்படியே காலை மிதிக்கிறேன். 10 மணிக்கு ருக்குமணி 10 மணி. என்ன ஆபீசரையா, சேர்மன் கொடுத்த விருந்து எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப பிரமாதம். வெளியே விட்டுறாதீங்க, வீணா போயிட போகுது. ஆபீசர் ஃபுல்லா போதையில இருக்காரு. ஃபைல் எடுத்துட்டு வா, கையெழுத்து வாங்கிரும். அது மட்டும் இல்ல, போகும்போது ஒரு கவர் கொடுப்பாரு, வாங்கிக்கிறங்க. என்ன கவரை வாங்கிட்டு நம்ம விஷயத்தையெல்லாம் கவர் பண்ணிடுங்க. இந்தாங்க, இந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும். கையெழுத்தா? அதெல்லாம் நமக்கு போட்டு பழக்கம் இல்ல. கையில கால்ரா ஊசி வேணா போடுறேன். கால்ரா ஊசியா? என்ன சொல்ற? ஆமா, நான் கால்ரா ஊசி போடுறேன் தான். எங்க என்ன சொல்ல விட்டீங்க? அது போகட்டும். சேவன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட அடிச்ச பாப்பா, அது அட்ரஸ் சரியில்லை. அதுக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? அட்ரஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஊர் சேர்மன் கிட்ட விசாரிச்சுக்கிறேன். குட் மார்னிங். என்னது? ஏயா தப்பு பண்றது நீங்க, தண்டனை இவருக்கா? யாரையா நீ? கால்ரா ஆபீசருக்கு ஜால்ரா அடிக்க வந்த கால்ரா ஆபீசரா? இல்ல, நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஆபீசர். புது ஆபீசரா? வணக்கம் சார். மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல. மகனே, ஐயாவுக்கு அடிச்சிருவோம் கோழியே, வச்சிருவான் விருந்த, திறந்துருவோம் மருந்த. ராஜா சுமாரு. அப்ப நான் போயிட்டு வரேன் சார். இதோ பாருங்கயா, இந்த மாதிரி தவறுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். சரி, கோட்டை சாவியங்க. இந்த சாவி உங்ககிட்ட இருக்கிறதே சட்டப்படி குற்றம், தெரியுமா? இது குற்றம்னு முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன், இவங்க கேட்கல. ஏன் சார், நான் வேணும்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? இருங்க, கூட ஆள் அனுப்புறேன். முருகா, முருகா, குவார்டர்ஸ் கையாவை அழைச்சிட்டு போ. கமான் ராஜா. பையன் அரசாங்க வேலைக்கு புதுசு போல் இருக்கு, அதனால தான் நாம யாருன்னு தெரியாம சொல்றான். பையன் ஒரு மாதிரியா இருக்கான், எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இல்ல தம்பி நம்மள கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான். யோ, யார் யாரை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்பா முருகா, சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசரா? வணக்கங்க. வணக்கம்.
இந்த என்னப்பா நீ? இந்த காலத்துல பையில இருக்கிற பணத்தையே அடிச்சுட்டு போயிடுறானுங்க. நீ கையில கொடுக்கிற பணத்தை வாங்கிக்க மாட்டேங்கிற. சும்மா வாங்கிக்க. யார் இது? ஊருக்கு புதுசா இருக்கு. ஓஹோ, ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர் போல இருக்கு. டீச்சர் அம்மா, வணக்கம் டீச்சர் அம்மா. ஓ, நீங்களா? நானே தான். என்ன நான் சொல்லாம உட்காந்துட்டீங்க? இந்த ஊர்ல யாருமே நமக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, அதான் நானே எடுத்துக்கிறது. ஏங்க, இந்த ஊர்ல உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்களே, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால் நாங்க தப்பு செய்யாம இருப்போம். எங்கோ கேட்ட மாதிரி இருக்க. அது இருக்கட்டும். இந்த ராத்திரி நேரத்துல ஏங்க வந்தீங்க? சில மங்களகரமான விஷயம் பேசணும்னா இந்த ராத்திரி நேரம் தான் சரியா இருக்கும். நீங்க சொல்றது புரியலையா? புரிய வைக்கிறேன். இங்க நீங்க தனியா இருக்கீங்க, அங்க சேர்மன் தனியா இருக்காரு, இங்க நீங்க ஆம்பளை துணை இல்லாம இருக்கீங்க, அங்க சேர்மன் பொம்பளை துணை இல்லாம இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணு செருப்பால அடிக்கலாமா இல்ல விளக்கமாத்தால அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எது வேணாலும் செய்யுங்க, உங்க வசதியை பொறுத்தது. எது அடிக்கிறீங்களா? யோ, இனிமேல் இந்த மாதிரி பேச்சுல எங்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான் பேசும், ஜாக்கிரதை. ஐயோ, செருப்புன்னு சொல்லும் போதே இவ்வளவு அழுத்தமா இருக்கு, அடிச்சா என்ன ஆகும்? டீச்சர், நான் இங்க வந்துட்டு போனத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சீ. முக்கியமா இந்த செருப்பு மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. பத்துமா தங்கச்சி? சீ, get out. தங்கச்சின்னு சொல்லி கை வைக்க முடியலையே. வர்றேன். போடா போ, போ, போ. போடா போடா, போ. போ போ போடாண்ணா, வேப்பனை தட்டிட்டு வந்திருக்கேன். போ போ, போ, போ. போடா. ஐயா, பாதி டம்ளர் பால் தானே ஊத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, எனக்கு பசிக்குது. ஏண்டா, உங்க அப்பா என்ன இங்க மாடா வாங்கி கொடுத்திருக்கான், இன்னும் கொஞ்சம் ஊத்துறதுக்கு? போடா. ஏயா சின்ன குழந்தைய பிடிச்சு தள்ளுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க, அரசாங்கமே ஒரு டம்ளர் பால் ஊத்த சொல்லி தான் அனுமதி வழங்கியிருக்கு. இந்த பையன் 2 டம்ளர் கேக்குறான் சார். பொய் சொல்றாங்க சார், எப்பவுமே எங்களுக்கு பாதி டம்ளர் பால் தான் ஊத்துறாங்க, மீதி எல்லாம் வெளியில கொண்டு போய் வித்துறாங்க. இதுக்கு பேரு பாலா? வடிச்ச கஞ்சி. ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? வடிச்ச கஞ்சி தான், வேற ஒண்ணும் இல்ல சார். சோறு வடிக்கும் போது பால் அதுல கொட்டிருச்சு. வடிச்ச கஞ்சி கூட உடம்புக்கு போஷாக்கு தான். வேணும்னா ஒரு 300 அடிக்கிறீங்களா? உள்ள வாங்க. வாயா, உள்ள கூட்டிட்டு போய் கஞ்சி காய்ச்ச போறாருன்னு நினைக்கிறேன். இது வேற. வாயா. டேய் பாலுடா.